இதில் வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு பயிர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 11 மாதத்து பயிருங்க. இது வறட்சியான பகுதியில் நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் தாங்க இது. மரவள்ளி கிழங்கு பயிர்லேயே பார்த்திங்கன்னா ஊடு பயிராக வெங்காயத்தையும் நம்ம நடுறோம், நட்டு இது பண்ணுறோம். மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா இது விதையை எப்படி நம்ம இது எடுப்போம்னா, நம்ம ஏற்கனவே விதைச்ச மரவள்ளி கிழங்குல குச்சை வந்துட்டு ஒரு 3 இன்ச்சு நீட்டத்துக்கு நறுக்கி அதை அந்த குருத்து வந்து மேல் பகுதியாக இருக்குத மேலே வச்சு நடுவோம், மேல் நோக்கி நடுவோம். இந்த மரவள்ளி கிழங்கு வந்துட்டு நம்ம பகுதியில் வந்து தை மாதத்துக்கு மேலே பயிர் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே வயலில் நம்ம இப்போ பார்க்குறது வந்து கால் முறையில் கால் போட்டு அந்த காலில் ஓர பகுதியில் மரவள்ளி கிழங்கு நட்டு வளர்த்துறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ரொம்ப அதிகம் தேவையில்லைங்க. இந்த குச்சி வைக்கும்போது ஒரு தண்ணி விட்டு குச்சி வைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா மழை ஈரத்துலேயே கூட நட்டாலே வந்துடும். அது நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் தான் இது. இதுக்கு தண்ணி வந்து அதிகம் தேவையில்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி இருந்தாலே போதும், அருமையாக வந்துடும். இந்த மரவள்ளி கிழங்குலே பார்த்திங்கன்னா இப்போ ஊடுபுறையாக பண்ணியிருக்கிறது இது வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா வளர்ச்சியாக வந்துருக்குது. இப்போ ரெண்டாவது இந்த மரவள்ளி கிழங்குலே ஒரு நம்ம பகுதியில் அதிகமாக பண்ணுறது வந்துட்டு இந்த வெள்ளை தாய்லாந்து பண்ணுறோம். அப்புறமேட்டு இந்த கிளைமண் ரகம் பண்ணுறோம். இந்த 226 அப்படிங்கிற ஒரு பழைய ரகம் அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்துட்டு இடையில பார்த்திங்கன்னா ஒரு 3 களை வெட்டி விட்ற மாதிரி இருக்கும். குச்சி வச்சு ஒரு களையை வெட்டி ஒரு தண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் நிழல் கட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் இதில் காட்டில் வந்து பில்லு முளைக்காதுங்க. அப்புறம் ஒரு 11 மாதம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இடையில வந்துட்டு ஒரு உரம் வைப்போம். ஏதோ ஒரு உரம் வைப்போம். பொதுவாக இது பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாட்டு சாணம் இருந்துச்சுன்னா கூட கொட்டி பயிர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 6-7 மாதத்தில் ஒரு உரம் ஏதோ ஒரு இயற்கை உரம் வைச்சாலும் வைக்கலாம், இல்லை நம்ம செயற்கை உரமே வச்சா கூட வைக்கலாம். 10க்கு 26 வைப்போம். ஒரு டைம் மட்டும் வைப்போம், அவ்வளோதான் இதுக்கு. அதுக்கப்புறம் இது 11 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிடுங்கிறது சீசனில் நல்லா அதை வயலுக்கு ஒரு தண்ணியை பாய்ச்சி அந்த ஈரத்துலேயே வந்து பிடுங்கிடுவோம். இதுக்கு மெயினாக என்னென்னா தண்ணி வடிகால் உள்ள ஏரியாவில் வச்சோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா களிமண் காட்டில் வச்சோம் அப்படின்னா தண்ணி மழை காலத்தில் ஊற்று எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த கிழங்கு வந்து அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது ஒரு பின்னடைவாக அது தெரியும் நம்மளுக்கு இந்த பயிரை பொறுத்த வரைக்கும். மற்றது இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமண் ரகத்தில் வந்துட்டு இந்த தலைகளை வந்து இலைத்தலைகள் அதிகமாக வளரும். அந்த தலையை வந்துட்டு ஒடித்து மாட்டுக்கும் தீவனமாக கால்நடை தீவனமாக பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா வெள்ளை தாய்லாண்டில் நல்லா மகசூல் இருக்குதுங்க. ஒரு ஏக்கருக்கு ஏறக்குறைய ஒரு 250லேருந்து 300 மூட்டை வரைக்கும் வரும், நல்லா ஓரளவுக்கு பராமரித்தோம் அப்படின்னா. இதை வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது நம்ம மில்லுக்கு நம்ம மொத்தமாக மாவு மில்லுக்கு மொத்தமாக புரோக்கருங்கிட்ட அப்படியே கான்ட்ராக்டாக விட்டுறோம். இது எல்லாமே ஆள் கூலி எல்லாமே புரோக்கருங்க செலவு தாங்க. இது வந்து ஒரு மூட்டை அப்படிங்கிறது ஒரு 75 கிலோ அப்படிங்கிறது, 75 கிலோங்கிறது தான் ஒரு மூட்டை. இது வந்துட்டு நம்ம மூட்டைக்கு வந்துட்டு போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா 500லேருந்து 600 வரைக்கும் போச்சு நம்ம பிடுங்குறப்ப. அதுக்கப்புறம் கடைசி கட்டமாகும்போது ஒரு 900 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் போச்சு. மரவள்ளி கிழங்கு பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த விவசாயிகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன்.